நாங்க வந்தா சனாதனத்தை அப்படியே அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனத்தின் பெருமை அப்படின்னு கும்பமேளாவுக்கு விளம்பரம் பண்றாங்க. நடிகர் விஜய் இன்னைக்கு பரந்தூருக்கு போயிருக்காரு அப்படின்னோடனே பதற்றம் தொட்டிச்சு. ஏன் விஜய் வேற நாட்டை சேர்ந்தவரா? அவரோட மண்ணில் ஒரு கிராமத்துக்கு போய் போராட்டம் நடத்தக்கூடியவர்களை சந்திச்சா ஏன் திமுக பயப்படுது? நாங்க வந்தா சமூக நீதியை கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கை வயல் மக்கள் உங்க மூஞ்சில காரி துப்பி 3 வருஷமா வழக்கு தூங்குதுன்னு பிளக்ஸ் பேனர் வச்சிருக்காங்க. திருச்செந்தூர் கோவில்ல பக்தர்களை 4 மணி நேரத்துக்கு மேல எந்த அடிப்படை வசதி இல்லாம அடைச்சு வச்சுட்டு கேட்டா திருப்பதியில நீங்க அப்படிலாம் அடைஞ்சிருக்கிறது இல்லையா அப்படின்னு நொரநாட்டியம் பேசுறதுக்கு கனிம வள கொள்ளையை தட்டி கேட்டு அதை எதிர்த்து மனு கொடுத்த ஒரு சமூக ஆர்வலரை லாரியை வச்சு அடிச்சு கொண்டு இருக்கானுங்க. சவுக்கு சங்கரை விடுதலை செய்ய சொல்லி நீதிமன்றமே சொல்லியும் கூட இன்னும் ஃபார்மாலிட்டிஸ் அது இது அப்படின்னா சவுக்கு சங்கரை பார்த்து திமுகவுக்கு தொடை நடுக்கம் எடுத்துருச்சு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். முதல் விஷயம், இப்ப இந்த வீடியோ நாம எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட அந்த மக்களை சந்திக்கிறதுக்காக தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பரந்தூருக்கு விரைஞ்சிட்டு இருக்காரு. இந்த போராட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சி வந்ததுலேருந்து தொடர்ச்சியா பரந்தூர் உள்ளிட்ட 9 கிராம மக்கள் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிட்டு இருக்காங்க. இதில் நொரநாட்டியம் பேசக்கூடிய இந்த நல்ல கை ஊடகங்கள் இருக்காங்கல்ல, இதில் குறிப்பாக நெல்சன் சேவியர்னு ஒருத்தன் இருக்கான். இப்போ ஒன் இண்டியா தமிழில் இருக்கான். காலையில் அந்த தம்பியோட முகநூல் பதிவு ஒன்று நான் பார்த்தேன். இப்போ விஜய் போயிட்டு இருக்கிற சாலை அப்படிங்கிறதே ஒரு காலகட்டத்தில் வயல் பகுதிகளாக இருந்தது தான். அந்த சாலை மேலே தான் விஜயே போயிட்டு இருக்காரு. இது அறிவியல் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இதுக்காக நமக்கு இன்னொரு விமான நிலையம் தேவை, விஜய் பண்றது தப்பு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நொரநாட்டியமா எழுதி இருந்தாப்ல. குச்சமே இல்லை இவனுங்களுக்கெல்லாம். திமுக எதிர்கட்சியா இருந்த போது இதே பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது. அப்ப இந்த நெல்சன் சேவியர் எங்க ஊருக்கு போயிருந்தானா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதா இல்லையா? விஜய் பரந்தூருக்கு போறார் அப்படின்னோடனே ஏகப்பட்ட நெருக்கடிகள். இந்த இடத்துல தான் சந்திக்கணும், இத்தனை மணி நேரம் தான் சந்திக்கணும், இத்தனை வாகனம் தான் போகணும், இத்தனை நபர்கள் தான் அனுமதிக்கப்படுவாங்க. இதுதாங்க பாசிசத்தோட உச்சம். விஜய் என்ன வெளிநாட்டுக்காரரா? பரந்தூருக்கு விசா வாங்கிக்கிட்டா போகணும்? சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை விஜய் அங்கே போய் என்ன ஏதாவது குண்டு வைக்க போறாரா? ஏங்க, மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு கட்சி தலைவருக்கு அனுமதி இல்லை, இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது, இவ்வளவு தடைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, இவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா விஜயை பார்த்து தாவேகாவை பார்த்து திமுக முத்திரம் போகுது அப்படின்னு தான் நம்மளால எடுத்துக்க முடியுது. ஏன் பயப்படுறீங்க? நீங்களே எதிர்த்த திட்டம் தானே இது. இப்போ உங்களுக்கு பரந்தூர்ல விமான நிலையம் அமைஞ்சா கான்ட்ராக்ட் கமிஷன் வாக்கரிசி நிறைய போட்டுக்கலான்னு தானே முன்னெடுக்கிறீங்களா? இப்போ அந்த விவகாரத்தை 1 ஏக்கர் 2 ஏக்கராங்க, 5100 ஏக்கர் பொன் விளையக்கூடிய பூமி, தஞ்சாவூருக்கு நிகரா விளைச்சல் உள்ள ஒரு பூமி. பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 11க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த விமான நிலையத்தால் பாதிக்கப்படுது. மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துரும், சோத்துக்கு பங்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அந்த கிராம மக்கள் விவசாயம் பண்ணி அவங்க மட்டுமா சோறு திங்கிறாங்க? அந்த அரிசியில தாங்க நம்மளும் சோறு திங்கிறோம். விவசாயிக்காக ஒருத்தன் போராடணும்னா விவசாயம் பண்றவன் தான் போராடணும்னு அவசியம் கிடையாது. சோறு திங்கிற யாரு வேணாலும் போராடலாம். அதை ஒடுக்கிறதுக்கு நீங்க யாருங்க? இந்த விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போறார் அப்படின்னோடனே அறிவாலயத்தில் கடன்னு எல்லாரும் கால் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? ஏகனாபுரத்தில் இருக்கிற அம்பேத்கர் திடல்ல விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதா இருந்தது. அதுக்காக பந்தல் கிந்தல்லாம் போட்டு வச்சாச்சு. அங்கே போய் இரவோடு இரவா போலீஸார் அந்த பந்தல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான நெருக்கடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு படவூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு திருமண மண்டபத்தை புக் பண்ணி அந்த திருமண மண்டபத்தில் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மக்களை சந்திக்க உள்ளார். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மாலை நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன் உங்களுக்கு பயம் சொல்லுங்க? சந்திச்சுட்டு போறாரு. மக்களை விட உங்களுக்கு என்ன மயிர் போடுங்கிற வேலையா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? ஏங்க, 2வது விமான நிலையம் எதுக்குங்க? இருக்கிற விமான நிலையத்துக்கே சொந்தமாக இந்த நாட்டில் விமானம் இல்லை. திரு சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி
ஏன் அந்த விமான நிலையத்தை பரந்தூர்லேயே தான் வைக்கணுமா? விளையாத எத்தனையோ தரிசு நிலம் இருக்குது, அங்கே போய் வச்சுட்டு போங்க. உங்கள் அறிவியல் வளர்ச்சி அங்கே காட்டக்கூடாதா? ஊரை சுற்றி அத்தனை ஏரிகள் இருக்குது. அங்கே விமான நிலையம் அமைச்சு அந்த ஏரிகள்லாம் மூடப்பட்ட மொத்த சென்னையும் வெள்ளத்தில் முழுகுங்கிற அடிப்படை அறிவு வேணாம் கொஞ்சம் கூட? இந்த கேள்வி எழுதா இல்லையா? பார்ப்போம். தொடர்ந்து பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறது மட்டும்தான் நடுநிலையாக இருக்கும். அதனால் எப்போவுமே நம்மளுடைய ஆதரவு பரந்தூர் மக்களுக்கு, பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான நிலை அப்படிங்கிறது தான். சரி, இப்போ ரெண்டாவதா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஜேபி திமுகவோட கள்ள கூட்டணி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உறுதியாயிட்டு இருக்கு. இப்போ கும்பமேளா அப்படிங்கிறது நடக்குது, பிரசித்தி பெற்ற ஒரு விழா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நானும் மத நம்பிக்கை உள்ளவன் தான், நானும் இறை நம்பிக்கை உள்ளவன் தான். கும்பமேளாவுக்கு சனாதனத்தின் பெருமை அப்படின்னு தமிழ்நாட்டில் விளம்பரம் பண்றாங்க. யாரு? சனாதனத்தை நாங்கள் அறுத்து தள்ளிடுவோம்னு சொல்லுதில்ல இந்த திராவிட மாடல் அரசாங்கம். மாநகராட்சி அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இவங்க அனுமதி இல்லாமல் மாநகர பேருந்துகள் நிற்கக்கூடிய அந்த நிழற்குடையில சனாதனத்தின் பெருமை அப்படின்னு போட்டு உதயநிதியோட டாடி இருக்கார்ல, அவரோட கள்ள கூட்டணியில் மோடி இருக்கார்ல, அவரோட புகைப்படத்தையும் அமித்ஷாவோட புகைப்படத்தையும் போட்டு இவங்க கள்ள கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சவாலா சொல்றேன், திராவிட மாடல்ல எவனாவது ஒருத்தன் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா நாங்க சனாதனத்தை வேறு இருப்போம், சனாதனம் எய்ட்ஸை விட கொடியது அப்படின்னு பேசினார்ல உதயநிதி. தமிழ்நாடு அரசு செலவுல உத்தரப்பிரதேச பேருந்து நிலையத்தில் இந்தியில இந்த மாதிரி நீங்க எழுதி காட்டுங்கடா பார்ப்போம். சவாலாவே சொல்றேன். உங்களோட கொள்கை சனாதனத்தை வேறு இருக்கிறதானே, சனாதனத்தை நாங்கள் வேறு இருப்போம் அப்படின்னு இந்தியில போய் எழுதி உத்தரப்பிரதேசத்தில் தமிழக அரசு செலவு பண்ணி வைக்க முடியுமா? இங்க சனாதனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. அப்ப காசு கொடுத்தா எதை வேணாலும் எங்க வேணாலும் எழுதிப்பீங்க. கள்ள கூட்டணி அமைஞ்சா பிஜேபிக்காரன் என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்க. இவ்வளவுதானே. இதுல ஸ்டாலின் மனுநீதி சோழனா யாரு? பெருந்தொகைக்கு ஏலம் போன 5 கட்சி அமாவாசை செல்வ பெருந்தகை சொல்றாரு. ஸ்டாலின் மனுநீதி சோழன் இல்ல, மனு தர்ம சோழன். நான் சொல்றேன், மனுநீதி சோழன் தன்னோட மகனை தேர்காலில் இட்டான். ஒரு பசுவோட கன்றுக்கு நீதி வேண்டி பசு தன்னோட கன்றை மனுநீதி சோழனோட மகன் தேர்காலில் ஏத்திட்டான்னு சொல்லி புகார் கொடுத்ததும் பசுவோட கன்றுக்கு என்ன நடந்ததோ அதுதான் தன்னோட மகனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தேர்காலில் இட்டு தன்னோட மகனை கொன்றான். இதுதான் மனுநீதி சோழனோட கதை. இது உண்மை இல்லை கற்பனை அப்படிங்கிறது அப்புறம். இதுதான் மனுநீதி சோழனோட கதை. இங்கே ஸ்டாலின் மனுநீதி சோழனா? செல்வ பெருந்தகை சோத்துல கொஞ்சமாவது உப்பு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது மாமாவும் மச்சானும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசினதா ஒரு ஆடியோ வந்துச்சு. அந்த ஆடியோ பொய்னா வெளியிட்டவங்க மேல வழக்கு போட்டிருக்கணும். தொட்டதுக்கெல்லாம் வழக்கு போடுற திமுக போடலை அப்படிங்கும் போதே அந்த ஆடியோ மேல நாம வழக்கு போட்டா அது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டு திராவிட சாயம் வெளுத்து போகும், மூஞ்சில கரிய பூச்சிடுவாங்கன்னு தெரியுங்கிறதால வழக்கு போடலை அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் அடிச்சிட்டான் அப்படின்னா ஸ்டாலின் உண்மையான மனுநீதி சோழனா இருந்தா தன்னோட மகனை தேர்காலில் இடணும்னு அவசியம் இல்லை, அமைச்சரவையை விட்டு நீக்கி இருக்கணுமா இல்லையா? மாறா இவர் என்ன செஞ்சாரு? புகார் சொன்ன பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட அதிகாரத்தை குறைச்சார். நிதித்துறையிலிருந்து அவரை இன்னும் டம்மி போஸ்டுக்கு போட்டார். அப்ப ஸ்டாலின் மனுநீதி சோழன் கிடையாது, மனு தர்ம சோழன் அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்படிதான் நம்மளால பேச முடியும். இதான உண்மையும் கூட. இப்படிதான் நம்மளால எடுத்துக்க முடியும். சனாதனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விளம்பரம் பண்றதுக்கு நீங்களாம் இதுக்கு மேல நான் பேசினேன்னா அது அவதூறா போயிடும். அதோட சி மோர் அப்படின்னு போட்டு 3 டாட் வச்சு முடிச்சிருவோம். அடுத்த மேட்டருக்கு வருவோம். சவுக்கு சங்கர் அவர்கள் கைது. இந்த வாராகி அவர்கள் தொடர்பான விவகாரம், இந்த பிடி வாரண்ட் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த வாராகி விவகாரத்தில் கோர்ட் கலெக்டிட்டு அடிச்சிருச்சு. இந்த 3 வருடத்தில் திமுக கோர்ட்ல அடி வாங்கினதை எடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், அவ்வளவு காரிஜிப்பி இருக்கு கோர்ட். இப்போ நீதியரசர்கள் இது ஒரு கேஸ், இதுக்கு ரிமாண்டே பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் ரிமாண்டே பண்ணக்கூடாது, அதுவே அசிங்கம். இல்லை ரிமாண்ட் பண்ணது அதை விட அசிங்கம். அதுக்கு கீழமை நீதிமன்றம் எப்படி ஜாமீன் மறுத்துச்சுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்க. இந்த மாதிரியான வழக்குகளாமா கைது செய்வீங்க? போலீசார் அரசியல்வாதிகளை ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துறதுக்காக கண்ட மேனிக்கு கேஸ் போட்டு இழுத்துக்கிட்டு தான் வருவாங்க. அதெல்லாம் ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கடுமையாக சொல்லி அரசை கண்டிச்சு, இன்னும் சொல்ல போனால் காரி துப்பாத குறையாக கண்டிச்சு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்கார். சவுக்கு இன்னைக்கு வெளியே வர்றார். சவுக்கு கிட்ட சில முக்கியமான ஆவணங்கள் சிக்கியிருக்கு. இதையும் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக தரேன்.
அமைச்சர் மூர்த்தியில் தொடங்கி, அமைச்சர் மா சுப்பிரமணியனில் தொடங்கி, அமைச்சர் தங்கம் தென்னரசில் தொடங்கி, அமைச்சர் சேகர் பாபு வரைக்கும் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட சவுக்கு வந்து சுலுக்கெடுப்பார். இது கண்டிப்பாக நடக்கும். கூடுதல் விவரங்களோட அடுத்த வீடியோவில் நாம் ஃபுல்லாக தரேன். அடுத்த விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களை அடைச்சி வச்சுருக்காங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு புள்ள குட்டியோட அவனை அடைச்சி வச்சுருக்காங்க. இப்படி அடைச்சி வச்சுருக்காங்களேன்னு பக்தர்கள் பொங்கி எழுந்தா சேகர்பாபு பேட்டி கொடுக்குறாரு. திருப்பதியிலலாம் நீங்கள் போய் நாள் கணக்கில் இருக்கிறது இல்லையா? திருப்பதியில் பச்சை குழந்தைக்கு பாலில் தொடங்கி அங்கே இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் குடிநீர், கழிவறை, உணவு உள்ளிட்ட அத்தனை வசதிகளும் செஞ்சு தரப்படும். நீங்கள் என்ன கிழிச்சிருவீங்களா? உசுறு போனால் கூட அங்கேருந்து உள்ளே தான் போயாகணும். அப்படி தான் அந்த லட்சணத்தில் தானே நடக்குது நிர்வாகம். திருப்பதியோடலாம் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாமா? கூச்சமே படாமல் பேசுகிறீங்க. நிம்மதியாக இருக்கிறதுக்கு சாமி கும்பிட வரான். இதே சபரீசன் போனார்னா பக்தர்களை பூரா அப்படியே வெளியில் வெயிட் பண்ண வச்சுட்டு அங்கே மகாசண்டி யாகம், சத்திர சம்ஹார யோகம்லாம் யாகம்லாம் நடத்த தெரியுது இல்லை? அவர் என்ன பெரிய விவிஐபியா? கொடுத்துருக்கணும்ல, மக்களுக்கு அந்த மாதிரில கொடுக்கணும். நீங்கள் ஏற்பாடு பண்ணி ஏன் செய்யலை? அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவன் இழிச்சவன். அவ்வளோதானே சேகர் பாபு அவர்களோட எண்ணம். அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் வெங்கலூருங்கிற கிராமத்தை சேர்ந்த ஜபஹர் அலி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் சமூக ஆர்வலர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்கார். இது விபத்து வழக்காக இருந்து அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் தான் இந்த பிரச்சனையை முன்னெடுத்தாங்க. பெரிய அளவில் முன்னெடுத்து இது இப்போ கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு. குவாரியில் இஷ்டத்துக்கு சுரண்டி அல்றானுங்க, இஷ்டத்துக்கு கனிம வளத்தை திருடுறானுங்கன்னு புகார் கொடுத்ததால குவாரி அதிபர்கள் எல்லாம் ஒன்று கூடி, இதிலெல்லாம் கட்சி பாதம் இருக்காது, எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடுவானுங்க, எல்லாம் ஒன்று கூடி அவரை அடித்து கொண்டுட்டானுங்க, லாரியில் அடித்து. இன்னை வரைக்கும் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்படலை. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பெரிய அளவில் இந்த விஷயம் பேசு பொருளாகவே ஆகலை. வேதனையோட உச்சம் இல்லை. அப்போ அதிகார வர்க்கம் நினச்சா எவனை வேணாலும் அடித்து போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதாங்க பாசிசம். இதுதானே ஸ்டாலின் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே நல்ல முடிவு 2026 தாங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, திமுக தமிழ்நாட்டுக்கே கேடுங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். வேங்கைவேல் சம்பவம். குடிநீரில் மலம் கலந்த தண்ணியை குடித்து அந்த மக்களோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கையில் அவன் தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் அந்த ஞாபகம் வருமா வராதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தால் எப்படி இருக்கும்? 3 வருஷமாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்களாம் என்ன காவல்துறை வச்சுருக்கீங்க? இல்லை திட்டமிட்டு கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கீங்களா? இப்போ அந்த மக்கள் ஃப்ளக்ஸ் அடித்து ஒட்டியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட மாடலுக்கு புகழாரம் சூட்டியிருக்காங்க. கூச்சமா இல்லை? நீங்கள் இப்படி ஒரு கேவலங்கள்லாம் சந்திக்கிறதுக்கு நீங்களாம் வீட்டை விட்டே வெளில வரக்கூடாதுங்க. மக்கள் மோரையிலே முடிக்கக்கூடாதுங்க. இப்படி ஒரு ஆட்சி நடத்தி வச்சுட்டு நாங்கள் 200 தொகுதி கிழிச்சிருவோங்கிறீங்க. போய் பாருங்க வேங்கவேலுக்கு. அந்த தண்ணியில் மிச்சம் மீதி வச்சுருந்தா உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு மக்களோட கோபம். அது 2026 தேர்தலில் வெளிப்படணும். பணத்துக்காகவும் பிரியாணிக்காகவும் கோட்டுக்காகவும் நான் திரும்ப ஓட்டு போடுவேன் அப்படின்னு போட்டிங்கன்னா வேங்கவேலில் கலந்த மலம் தமிழ்நாடு முழுக்க கலக்கப்படலாம். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் குற்றவாளிகளுக்கு வருதா இல்லையா? புட்டிச்சி நேரம் அவனை பிழிஞ்சு எடுத்துருக்கணுமா இல்லையா? சும்மா கஞ்சிக்கு சேர்த்தவனை கூட்டு வந்து காலை உடைக்கிறது, ரவுடி பயல்களை என்கவுண்டர் பண்ணுறது, இப்படியே நாங்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக வச்சுருக்கோம் அப்படின்னு காமிச்சிடறதை விட இந்த மாதிரியான மிகப்பெரிய ரவுடிகளை விட மோசமான வேங்கைவேல் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அதுதான் சமூக நீதி, அதுதான் உண்மையான மக்கள் பணி. ஆனால் அது திமுக ஆட்சியில் நடக்காது. நடக்கணும்னா திமுக அழியணும். முடிவு உங்கள் கையில் இருக்குது.